டிராவலர் டிஜே பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி வச்சுருக்கு பார்த்தீங்களா, ராயல் என்ஃபீல்டு அண்டர் 350 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்டி கலர் என்ன பார்த்தீங்கன்னா ரிபல் ப்ளூங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்கும் சரி, ட்ராவல் பண்ணுறவங்க பைக் ரைடர்ஸுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு ஸ்ட்ரீட் பைக்குங்க. நல்ல ஆஃப் ரோடிங்க்கும் ஓட்டிக்கலாம், அதே மாதிரி சிட்டி ரைடிங்க்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க இதோட டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம். வண்டியோட டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நம்மளோட சிசி தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். வண்டியோட சிசி எவ்வளோ சிசின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு 349 சிசிங்க. டோட்டலாக சொன்னால் 350 சிசிங்க இந்த வண்டி. இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் பவர், இந்த வண்டி பவர் பார்த்தீங்கன்னா 20.4 PS அண்ட் 6100 RPM இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 27 நியூட்டன் மீட்டர் 4000 RPM இல்லைங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு, பேக்கும் டிஸ்க்கு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் நான் காமிக்கிறேன். 2 டயர்லையுமே ஏபிஎஸ்ங்க. ஏபிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டயர் என்னதான் நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு சடன்லி பிரேக் பிடிச்சாலுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. டக்குன்னு ரொம்ப டயர் இழுத்து விடுறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால தாங்க ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் இருக்கிற பைக்கில் சூப்பராக இருக்குங்க. பிரேக்கிங் ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்இடி டைல் லைட் கொடுத்துருக்காங்க. இது எல்இடி டைல் லைட்டுங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நார்மல் பல்ப் டைப் தாங்க கொடுத்துருக்காங்க லைட்டு. அந்த ஃபோக்கஸை ஓரளவு ஓகேங்க, நல்லா தான் இருக்குது. அதே மாதிரியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் காமிக்கிற பாருங்கள். நம்ம மீட்டர் எந்த டைப் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பீடோ அனலாங்கில் கொடுத்துருக்காங்க, மற்றது எல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இதிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது இக்னிஷன் ஸ்டார்ட்டு. அப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கிங், இது போட்டிங்கன்னா பார்க்கிங், இது நார்மல் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாசிங் லைட்டு, அப்புறம் அது கீழே இண்டிகேட்டரு, அது கீழே ஆரனுங்க. அதே மாதிரி ஆரன் கூட பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக இருக்குதுங்க, நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஹேண்டில் பார் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டருங்க. நல்ல ஒரு பெரிய சைஸாகவும் நல்ல அதிகமாக பெட்ரோல் ஃபியூல் பிடிக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு 13 லிட்டருன்றது பரவாயில்லைங்க. இதோட மைலேஜ் ஆவரேஜாக மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைடுலேருந்து 36.7 அந்த மாதிரி சம்திங் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இவருக்கு எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஓட்டினா 32 அந்த மாதிரி கிடைக்குது. ரொம்ப அடித்து ஓட்டினாலாம் 25 தாங்க கொடுக்குது. இருக்கிறத சொல்கிறேன். ராயல் என்ஃபீல்டு அண்டரில் 350 பார்த்தீங்கன்னா ஆப் ஃபியூச்சர் இருக்குதுங்க. என்ன ஆப் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, லோ பேட்டரி அலர்ட், பேட்டரி லோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நேவிகேஷன் அசிஸ்டன்ட், இது 2023 அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் எடுத்துட்டாங்க. இந்த வண்டியில் அது இல்லை. அப்புறம் சீட் கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த வண்டி நான் எடுத்துகிட்டு போனப்போ இந்த வண்டியை வாங்கிக்கோ அப்படின்லாம் சஜஷன்லாம் நம்ம வீட்டிலே பண்ணாங்க. ரைடரும் சரி பில்லியனும் சரி நல்ல கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரியான சீட் இருக்குது இதில். பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்இடி டைல் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒசூர்லேயே இந்த தாங்க ஃபஸ்ட்டு வண்டி, ராயல் என்ஃபீல்ட்லேயே அண்டர் 350, அது இந்த கலரு. இந்த வண்டி ஒசூர்லேயே நம்ம ஃபஸ்ட்டு வண்டிங்க இது. வாங்க அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட்ஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இக்னிஷன் ஆனு, வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பவரும் பார்த்தீங்கன்னா நல்ல பவர்லாம் சூப்பராக இருக்குங்க. பவர் பார்த்தீங்கன்னா சிட்டி ரைடும் சரி
லாங் ரைடும் சரி சூப்பராக பறக்குதுங்க வண்டி அழுத்தி பிடிச்சா, அந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த வண்டி நான் ஃபேமிலிக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் ரைட் பண்ணுறவங்க, அப்புறம் சிட்டி ரைட் பண்ணுறவங்க, லாங் ரைட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நான் சஜஷன் பண்ணுவேன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி எப்படி வச்சுக்கிறீங்களோ, நல்லா சர்வீஸ் பண்ணி அடிக்கடி நல்லா ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி ஓட்டிக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி மாதிரி சூப்பரான வண்டி எதுவுமே இல்லைங்க. பட் நீங்கள் கரெக்ட், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான டைமில் கரெக்டான ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் அடிக்கடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு அடிக்கடி நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி சூப்பரான வண்டிங்க. எங்கள் லுக் பார்த்தீங்களாலும் பாருங்கள், லுக்கு கூட சூப்பராக இருக்குங்க. சைட்லேருந்து காமிக்கிற பாருங்க, சைடு லுக்கும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 110/70ங்க. அதே மாதிரி பேக் டயர் பார்த்தீங்கன்னா 140/70ங்க. டயர் ரிம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அலாய் டைப் தாங்க கொடுத்துருக்காங்க, 2 சைடுமே அலாய் தான். இது ரன்னிங் டைமில் சூப்பராக தெரியுதுங்க இந்த அலைன்மெண்ட். ஹண்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சஸ்பென்ஸும் சரி, பேக் சக்கப்ஸரும் சரி, ரெண்டுமே சூப்பராக இருக்குதுங்க. பைக் வந்து குளிமேட்டில் விட்டெடுத்தாலுமே நமக்கு அந்த அப்சர்வேஷன் ஃபுல்லாமே பைக் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. நமக்கு வந்து நல்ல ஒரு குட் கம்ஃபர்டபுளை கொடுக்குதுங்க. அதே மாதிரி இப்போ வர வண்டிங்க எல்லா வண்டிகளுக்குமே நம்ம சைட் ஸ்டாண்டில் வந்து சென்சார் கொடுத்துட்றாங்கங்க. ஸ்டாண்டு வந்து போட்டிருந்தா வண்டி ஆன் ஆகாது. இந்த மாதிரி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் தாங்க. ஏன்னா ஆக்சிடெண்ட் எதுவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்காமல் போகிறது, மலைதில் ஓட்டிகிட்டு போகிறது, இதனாலே ஒரு சில ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது. இந்த இது கொடுத்ததுனால எப்படி சொல்கிறது, ஆக்சிடெண்ட் எல்லாமே தவிர்க்கலாமா. ஹண்டரோட ஃபுல் ரிவ்யூ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரைட் பண்ணும்போது சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரியான ட்ராவல் ரிலேட்டடான பைக் ரிலேட்டடான எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் போடுவோம். வேறு ஏதாவது வீடியோ வேணால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ, பை பாய், சேஃபாக இருங்க.